வாழ்க வளமுடன் நண்பர்களே. ஹீலர் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற தகவல் என்னென்னா, கீழாநெல்லி. இந்த அற்புதமான கீழாநெல்லி மருத்துவ பயன்களை பற்றி பார்ப்போம். மறக்காமல் ஹீலர் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெரிய நோயானாலும் வீட்டிலிருந்தே சரி செய்து கொள்ளும் திறமை கொண்டவர்கள் நம் முன்னோர்கள். அப்படி அவர்கள் கைகண்ட மருந்தாக பயன்படுத்திய மூலிகை தாவரங்களில் ஒன்று கீழாநெல்லி எனும் மூலிகையாகும். நம் பாரம்பரிய சித்த மருத்துவத்தில் பயன்படும் முக்கியமான மூலிகைகள் இதுவும் ஒன்றாகும். மூலிகை செடிகள் ஒன்றான இந்த கீழாநெல்லி பலரும் அறிந்த ஒன்றாகும். இது வயல் வரப்புகளிலும் எளிதாக வளரக்கூடிய மூலிகையாகும். நம் தலையை காக்கக்கூடிய அபூர்வ மூலிகையாகும். வீட்டில் வளர்க்கலாம். எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் தானாக வளரும் கீழாநெல்லி அதன் மருத்துவ குணங்கள் கண்டுகொள்வதில்லை நாம். ஏனென்றால் சின்ன உடல்நலக்குறைவு என்றாலும் மருத்துவரை தேடிச் செல்லும் பழக்கம் நம்மிடம் அதிகமாக உள்ளது. இதனுடைய இலைகள் பார்ப்பதற்கு புளிய மர இலையை போன்றே 2 வரிசைகளில் சரியாக இருக்கும். 200க்கும் மேற்பட்ட நோய்களை உயிர்களையும் காக்கக்கூடிய மூலிகை இந்த அபூர்வமான கீழாநெல்லி ஆகும். கீழாநெல்லியின் மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம். மஞ்சள் காமாலை நோய்க்கு இதுவே கை கண்ட மருந்தாகும். இதைவிட சிறந்த மருந்து வேறு இல்லை. தினமும் காலை 3 நாள் வெறும் வயிற்றில் குடித்து வர நோய்கள் தீரும். பத்தியம் எதுவும் தேவையில்லை. மாத்திரை தேவையில்லை. பித்தப்பையை சமன்படுத்த உதவுகிறது. சிறுநீர் பெருக்கியாகவும் விளங்குகின்றது இந்த கீழாநெல்லி. கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கக்கூடியது. மேலும் கண் நோய், கண் பார்வை அதிகரிக்க பயன்படுகிறது கீழாநெல்லி. தீராத தலைவலியை தீர்க்கும் வல்லமை உடையது. தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை தீர்க்கும் தன்மை உடையது. உடல் சூட்டால் உண்டான கட்டிகளை கரைக்கும் தன்மை கீழாநெல்லிக்கு உண்டு. இரத்த சோகையை தீர்க்கும், இரத்த உற்பத்தியை அதிகரிக்கும் கீழாநெல்லி பயன்படுகிறது. முடி உதிர்வு, பொடுகு பிரச்சனையில் இருந்து கீழாநெல்லி சிறந்த பயன் தருகிறது. மாதம் ஒரு முறை கீழாநெல்லியை அம்மியில் அரைத்து அந்த சாறை பெரியவர்கள் 30 ml, சிறுவர்கள் 15 ml குடித்து வர கல்லீரலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும். மேலும் கீழாநெல்லி சிறுநீர் கற்கள் பிரச்சனையை தீர்க்கக்கூடியதாகும். சிறுநீர் கற்களை வெளியேற்ற உதவுகிறது கீழாநெல்லி. கீழாநெல்லியை கஷாயமாக செய்து குடித்து வரலாம். சர்க்கரை உள்ளவர்கள் நம் பாரம்பரிய உணவு பழக்கங்களை தவறாமல் கடைபிடித்து நம் முன்னோர்கள் வாழ கீழாநெல்லி சாறு குடித்து வந்தார்கள். அவர்கள் பின்பற்றிய உணவு பழக்கங்களை நாம் மறந்ததால் தான் இதற்கு காரணமாகும். சர்க்கரை நோயாளிகள் கட்டுக்குள் வைக்க உதவுகிறது. உணவுக்கு பின் அரை டீஸ்பூன் தினமும் குடித்து வர சர்க்கரை நோய் வராமல் தடுக்கவும் உதவுகிறது. மேலும் சீராக வைக்க உதவுகிறது சர்க்கரை. வெள்ளைப்படுதல் நோய்க்கு கைகண்ட மருந்து இதுவே ஆகும். உடல் உஷ்ணம் நீங்கும். விஷக்கிருமிகளால் ஏற்படும் நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் உடையது கீழாநெல்லி. மேலும் இந்த கீழாநெல்லி பொடியை நாட்டு மருந்து கடையில் வாங்கி கொள்ளவும். அதனுடன் நெல்லிக்காய் பொடி, கரிசலாங்கண்ணி பொடி, அதையும் நாட்டு மருந்து கடையில் சேர்த்து வாங்கி கொள்ளவும். இதனை சம அளவு கலந்து ஒரு கண்ணாடி டப்பாவில் அடைத்து வைத்து கொள்ளவும். இதை தினமும் காலையில் சுத்தமான தேனில் கலந்து சாப்பிட்டு வர இரத்த சோகை குறைவால் ஏற்படும் உடலில் உள்ள நோய்கள் தீரும். இரத்தத்தை அதிகரிக்கும். உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மேலும் இந்த கீழாநெல்லியை நாம் வீட்டு தோட்டத்திலும் மாடியிலும் வளர்த்து வரலாம். கைகண்ட மூலிகையாகும் இந்த கீழாநெல்லி. இத்தகைய பெருமை வாய்ந்த கீழாநெல்லியை நாம் முன்னோர்கள் பயன்படுத்தி நீண்ட ஆயுளுடன் வாழ்ந்தனர். 200க்கும் மேற்பட்ட நோய்களையும் குணப்படுத்தி வாழ்ந்து வந்தனர். இத்தகைய மருத்துவ குணம் வாய்ந்த கீழாநெல்லியை பயன்படுத்தி நாமும் நலமுடன் வாழ்வோம். நன்றி.